ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பட்டு துணிலையும், அதே மாதிரி ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் பட்டு துணிலையும் நீங்கள் எடுத்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மண் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். 48 நாள் விடாமல் இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை நினச்சிக்கணும், குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கணும். அந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம், அப்படி மந்திரங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, மனசார அவங்கள கும்பிட்டுட்டு புஷ்பங்கள்னால பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச படையலை போட்டுட்டு இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சகல ஐஸ்வர்யத்திற்கான பாதையை இந்த தாந்திரிக குடுவை வழிகாட்டும். ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கும். அப்போ என்ன பண்ணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அப்போ அந்த உந்து சக்தியை வச்சு நல்லா ஓடணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இதில் போய் நீங்கள் தடையில்லாமல் வேலை செய்கிறதுக்கும், தடையில்லாமல் படிக்கிறதுக்கும், தடையில்லாமல் உழைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குமே ஒழிஞ்சு, நான் சும்மா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படியே பணமழை கொட்டும் அப்படின்னா கொட்டாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 48 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு பண்ணும்போதே, இந்த பூஜைகள் செஞ்சு முடிச்சு பண்ணும்போதே இதோட ரிசல்ட் வந்து வித்தின் 11 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அப்படி அந்த மாற்றங்கள் நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா, அதில் தங்க காசு போட்டிருந்தாலும் சரி, வெள்ளி காசு போட்டிருந்தாலும் சரி, இல்லை பஞ்சலோக காசு போட்டிருந்தாலும் இதை எடுத்து உங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டுட்டு மிச்ச பொருள்கள் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த பொருள்கள்லாம் நீரில் கொண்டு போய் விட்டுறது வந்து நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக குடுவைன்னு பேர். சரியா? இந்த தாந்திரிக குடுவை பரிகாரம்னு பேர். இதில் மாந்திரிக குடுவைனும் நான் தனியாக இருக்குது. இந்த மாந்திரிக சப்ஜெக்டை விட்டுருவோம். சரியா? அப்படிங்கும்போது யாராவது உங்களுக்கு மாந்திரிக குடுவையை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதை மறந்துட்டு இதை பார்ப்போம். சரியா? அப்போ இந்த தாந்திரிக குடுவை வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்தாலும், எந்த தெய்வம் வேணால் எடுத்துக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்குமா, ரைட், ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பெருமாளை தான் ரொம்ப பிடிக்குமா, ஓகே. ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பலிக்கும். எப்பேற்பட்ட தெய்வங்களை நீங்கள் வசம் செய்யணும். வசம்னா அன்புன்னு அர்த்தம். வசியம்னு சொன்னால் அப்படி பார்த்தோம்னா அப்படியே நம்ம டொய் அப்படின்னு படத்தெல்லாம் காட்டுற மாதிரி அப்படிலாம் இல்லை. வசியம் என்பது தமிழ் சொல்ல என்ன, அன்புன்னு பேர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன, ஒரு குடுவை எடுத்துக்கோங்க. குடுவைனா இவ்வளோ பெருசாலாம் பானை மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வெள்ளருக்கு கொஞ்சோண்டு எடுத்து, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் பொருள்கள்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு, அதாவது கார்விங்னா நான் மெஷினில் பண்ணக்கூடிய விஷயங்களை விட நீங்கள் எங்கேயாவது மூலிகை வெள்ளருக்கு பக்கத்துலேயே கிடச்சிதுன்னா அதை உங்களுக்கு உடைச்சி, அதாவது நகம்படாமல் உடைச்சி அதை எடுத்து அந்த வெள்ளருக்கு வேர் இருந்தாலும் சரி, அந்த வெள்ளருக்கு வேரை எடுத்து அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன வெள்ளருக்கு ஏதோ ஒரு குச்சியோ, வெள்ளருக்கு விநாயகரோ, இந்த மாதிரி விஷயங்களை கூட அந்த குடுவைக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லைங்க அதை வச்சா படுக்கிற மாதிரி வைக்க முடியாதே, படுக்க மாதிரி வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு அடுத்த டவுட் வரும். அப்படி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த குடுவையை எப்படி வாங்கினா, வட்டமாக கீழே இருக்கிறத வாங்காதீங்க. அந்த குடுவையிலேயே பார்த்தீங்கன்னா கீழே சதுரமாக இருக்கிற குடுவையில் எத்தனையோ மண் குடுவைகள் இருக்கும். அந்த மாதிரி சதுர குடுவை இருந்ததுன்னா அந்த மாதிரி குடுவையை வாங்கி அதை நிற்க வைக்கக்கூடிய கோலத்தில் எடுத்து வச்சுருங்க. இதோடு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம குன்றின் மணி இருக்கும். குன்றின் மணியில் பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கலர் குன்றின் மணியில் கருப்பு வச்ச மாதிரி இருக்கும். அதேமாதிரி பச்சை குன்றின் மணி இருக்கும், மஞ்சள் குன்றின் மணி இருக்கும், அதே மாதிரி வெள்ளை குன்றின் மணி இருக்கும். இந்த குன்றின் மணி விதைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 9, 18, 27 இதில் என்ன கணக்கில் இருந்தாலும் இந்த குன்றின் மணி விதைகளை எடுத்து இதில் போட்டுருங்க. சரிங்களா? மஞ்சள் குன்றின் மணின்னு பேரில் சில பேர் திருட்டு பசங்க இருக்காங்க. என்னடா திருட்டு பசங்க டேரெக்டாக திட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பெயிண்ட்டை எடுத்து என்னவே ஏமாற்ற பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதை நோண்டி பார்க்கும்போது பார்த்தா பெயிண்ட் அப்புறம் ஓடிப்பிட்டான், கொடுத்தவங்க ஓடிப்போய். அது மாதிரி வாங்குகிற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ மஞ்சள் குன்றின் மணி கொஞ்சம் ரேருங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்ட்டையே அழகாக வச்சு அதில் அந்த தட் இஸ் லைக் அந்த பருப்புலையே வச்சு அதை குன்றின் மணி மாதிரி செட்டப் பண்ணிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரிஜினலான்னு தெரிஞ்சு இந்த குன்றின் மணியெல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை வெறும்னா டேரெக்டாக போடாமல் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியிலையோ, அப்படி இல்லைன்னா ஒரு தட் இஸ் லைக் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியிலையோ பச்சை கற்பூரத்தை எடுத்து இதில் போட்டுறது. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால்
அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பட்டு துணிலையும், அதே மாதிரி ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் பட்டு துணிலையும் நீங்கள் எடுத்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மண் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்லைங்க நான் வந்து ஃபாரினில் இருக்கேங்க, என்னால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால், குலதெய்வத்தை மனதார இந்த நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் பார்த்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 8 இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது உடனே நீங்கள் வாஸ்துன்னு நினச்சக்கூடாது. அஷ்ட திக்கத்தை சொல்லிட்டார் பார்த்தியா, வாஸ்து வேலை செய்து பார்த்தியா, நீங்களாம் நினச்சக்கூடாது கிடையாது. 8 திக்கில் கணக்கில் வந்து அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 8 திக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 8 திக்குன்னா என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சக்கூடாது. நார்த் ஈஸ்ட்டு, சரிங்களா, நார்த் ஈஸ்ட்டு, அடுத்தது வந்து ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்த் வெஸ்ட்டுங்க, அதுக்கப்புறமா வந்து நார்த்து, இப்படி தான் சரியா. இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்ம நேர்கள் எதுவும் குழம்பிக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தெற்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மேற்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வடக்கு, இவ்வளோதான். இந்த இடத்துல உங்கள் இடத்துக்குள்ளேயே நீங்கள் சுற்றிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மண்ணை எடுத்து, அது சிவப்பு மண்ணாக இருக்கலாம், கருப்பு மண்ணாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம், இந்த துணியில் கட்டிட்டு இதையும் அந்த குடுவைக்குள்ளே கொஞ்சோண்டு போட்டால் போதும், பெருசாலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்போ இதில் என்ன ஆகிடுது, ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானுக்குள்ள விஷயங்களை எடுத்துட்டிங்க. அதே மாதிரி இந்த குன்றின் மணிங்கிறது தாந்திரிக ரீதியான விஷயம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் அந்த வெள்ளருக்கு போடுறதுக்கான காரணம் என்னென்னா தடைகள் விலகணுங்கிறதுக்காக வெள்ளருக்கு நம்ம விநாயகரோட கணக்கையும் உள்ளே வச்சுட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்துக்குள்ள ஆசீர்வாத கணக்கையும் எடுத்து வச்சுட்டோம். இது இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து, இஷ்ட தெய்வம் வந்து எந்த தெய்வமாக வேணா இருக்கலாம், அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து வெள்ளி காயினோ, அப்படி இல்லைன்னா தங்க காயினோ, அப்படி இல்லைன்னா பஞ்சலோக காயினோ, அதெல்லாம் இல்லைங்க என்கிட்ட அதுக்கெலாம் காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ₹1 காயினை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 9 காயினோ 18 காயினோ இல்லை 27 காயினோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தட் இஸ் சால்ட் வாட்டரில், ராக் சால்ட் வாட்டரில் எடுத்து நல்லா கழுவிட்டு அலம்பிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை நல்லா தொடச்சிட்டு அதை அந்த குடுவைக்குள்ளே போட்டுருங்க. இந்த குடுவைக்குள்ளே போட்டுட்டு ஒருவேளை உங்கள் குலதெய்வம் கோயிலில், அதாவது உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுத்த விபூதி பிரசாதமோ அப்படி இல்லைன்னா குங்கும பிரசாதமோ எதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம குலதெய்வத்தோட அந்த மண் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட கலந்துட்டு இதை வைங்க. இதை வச்சுட்டு வெளியே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து ஒரு சிவப்பு கலர் துணி, எல்லாமே பட்டு துணியாக இருந்தால் விசேஷம். இந்த பட்டு துணியை எடுத்து இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளருக்கு கயிறுன்னு கிடைக்கும், சரிங்களா, வெள்ளருக்கு கயிறுன்னு கிடைக்கும். இந்த வெள்ளருக்கு கயிறு எடுத்து அதை வந்து இல்லைன்னா தர்பப்புல் கயிறுன்னு கிடைக்கும். இந்த தர்பப்புல் கயிறை எடுத்து அழகாக சுற்றிடுங்க. இதை சுற்றிட்டு அந்த முகத்தை மூடிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வச்சுருங்க. இந்த வச்சுறது வந்து என்றைக்கு வைக்கணும்னா அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் வச்சுட்டு டெய்லி நீங்கள் வந்து விடாமல் ஒரு 48 நாள், இதில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டயத்தில் மட்டும் 5 நாள் பண்ணக்கூடாது. மித்தபடி நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா டெய்லியே பண்ணலாம். 48 நாள் விடாமல் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை நினச்சிக்கணும், குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கணும். அந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம், அப்படி மந்திரங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, மனசார அவங்கள கும்பிட்டுட்டு புஷ்பங்கள்னால பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச படையலை போட்டுட்டு இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சகல ஐஸ்வர்யத்திற்கான பாதையை இந்த தாந்திரிக குடுவை வழிகாட்டும். அப்போது இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுக்கும், அதுக்கான பாதையை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 48 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு பண்ணும்போதே, இந்த பூஜைகள் செஞ்சு முடிச்சு பண்ணும்போதே இதோட ரிசல்ட் வந்து வித்தின் 11 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அப்படி அந்த மாற்றங்கள் நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா அதில் தங்க காசு போட்டிருந்தாலும் சரி, வெள்ளி காசு போட்டிருந்தாலும் சரி, இல்லை பஞ்சலோக காசு போட்டிருந்தாலும் இதை எடுத்து உங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டுட்டு மிச்ச பொருள்கள் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த பொருள்கள்லாம் நீரில் கொண்டு போய் விட்டுறது வந்து நன்மையை கொடுக்கும். அதே அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குனா நல்லா கொரட்டை விட்டு தூக்கம் தான் வரும். அப்போ இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள், தாந்திரிக ஜோதிட ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கும். அப்போ என்ன பண்ணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அப்போ அந்த உந்து சக்தியை வச்சு நல்லா ஓடணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இதில் போய் நீங்கள் தடையில்லாமல் வேலை செய்கிறதுக்கும், தடையில்லாமல் படிக்கிறதுக்கும், தடையில்லாமல் உழைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குமே ஒழிஞ்சு நான் சும்மா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படியே பணமழை கொட்டும் அப்படின்னா கொட்டாது.
அப்போது இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுக்கும். அதுக்கான பாதையை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 48 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு பண்ணும்போதே, இந்த பூஜைகள் செஞ்சு முடிச்சு பண்ணும்போதே இதோட ரிசல்ட் வந்து வித்தின் 11 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அப்படி அந்த மாற்றங்கள் நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா, அதில் தங்க காசு போட்டிருந்தாலும் சரி, வெள்ளி காசு போட்டிருந்தாலும் சரி, இல்லை பஞ்சலோக காசு போட்டிருந்தாலும் இதை எடுத்து உங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டுட்டு மிச்ச பொருள்கள் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த பொருள்கள்லாம் நீரில் கொண்டு போய் விட்டுறது வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அந்த குடுவையை உடைக்காமல் அதை நீரில் கொண்டு போய் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சோண்டு அரிசி எடுத்தோ, இல்லை ஒரு பருப்பு எடுத்தோ, இல்லைன்னா கொஞ்சோண்டு சாதம் வைத்தோ, அந்த சாதத்தை வடித்த சாதத்தை வச்சோ, அந்த வடித்த சாதத்தை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளில், நீர்நிலைன்னா சாக்கடையாக இருக்கக்கூடாது, நல்ல ஓடுற தண்ணியாக இருக்கணும், இல்லை லேக்காக இருக்கணும், அதாவது தட் இஸ் லைக் ஏரியா இருக்கணும். இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வடித்த சாதத்தை, பச்சரிசியில் வடித்த சாதத்தை கொண்டு போய், வேக வச்ச சாதத்தை கொண்டு போய் அந்த குடுவைக்குள்ளே போட்டு அதை கொண்டு போய் அந்த நீரில் போடும்போது அந்த வாயில்லாத ஜீவன்களான நம்மளுடைய மீன்கள் வந்து சாப்பிடுங்கிறது கணக்கு. இதை நீங்கள் செய்யும்போது இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து, இந்த குடுவை பரிகாரம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன். பட் எனக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், தடை தாமதங்கள் நிறைய இருக்கும். அதனால் சிம்பிளான மெத்தட் என்ன, உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கும் போது, எளிமையான பரிகாரம் பண்ணும்போது வெற்றி அடையலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்துக்கணும், சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்றும் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கன்சல்டேஷன் வேணும்னாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நண்பர்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.